வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிச்சு ஆட ஒரு ஓட இல்லையே. இவ்வூரு என்ன ஊரு, நம் ஊரு ரொம்ப மேல. அட ஓடும் பலகாரு வீணாடம்பரம் பாரு. ஒரு தாகம் தீர்க்க ஏது மோரு. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு. இப்போ நாங்கள் போடுறது அட்டாப்பட்டி சமனார் படிங்க பாருங்க காட்டுறோம். இப்போ நாங்கள் கழட்டி போட்டேனே. போய் எல்லாருக்கும் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி காட்டுங்க. ஏமா போங்க. நானும் டிவியில் போடணும்ல, டெலிகாஸ்ட் பண்ணி காட்டணும்ல. என்ன வைக்கி? ஆமாம் டிவி வந்தாதானே. ஆமாம், போய் காட்டுங்க. இங்கே தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்காங்கயா, அங்கே இருக்குல்ல அது மாதிரி இந்த பக்கெட் எதுவும் இந்த என்ன அது என்ன தண்ணி? இந்த பக்கெட்டு சிவன் கோயில் இருக்கா? இந்த பக்கெட்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த மட்டும்தான் நான் பார்த்ததில்ல. அங்கே மலையில் இருக்க தண்ணியெலாம் எனக்கு தெரியும். இந்த பக்கெட்டு வேறு தண்ணி எதுவும் இருக்கா குடிக்கிறதுக்கு? அந்த ராமதேவர் கோயில்கிட்ட ஊற்று தண்ணியா? கமல், இதுதான் சமணர் அந்த காலத்து ஆளுங்க வாழ்ந்து தங்கி இருந்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? இதில் தான் படுத்துருந்துருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ இங்கே போயிருக்காங்கல்ல, சாமிக்கிட்ட போயிட்டாங்க. பார்த்துட்டிங்களா? சொல்லியா இதெல்லாம் என்னதியா? நீங்கள் தானே டெலிகாஸ்ட் பண்ண போகிறீங்க. நீ சொல்கிறா விக்கி? சமணர் படுகை. என்ன விக்கி? இந்த பாருங்கள், அந்த காலத்து ஆளுங்க தங்கி இந்த கல் இந்த குகைக்குள்ளே தான் வாழ்ந்துருக்காங்க. இதுதான் தமிழ் வட்ட எழுத்துக்கள். என்னங்க ஏங்க பேசாமல் இருக்க சொல்கிறீங்க? என்னங்க பண்ண போகிறீங்க? அரட்டாப்பட்டி. இங்கே நிறைய கம்மாய்கள் இதெல்லாம் இருக்கும். இந்த பக்கெட்டு போனால் என்னடா கம்மல் இருக்கும்? பால் தண்ணி. அப்புறம் அந்த ஊர்க்காரங்க அந்த தண்ணி பேர் என்ன? தர்ம தண்ணி. என்னது? அந்த இந்த காட்டுறோம் அந்த தண்ணியை பாருங்கள். அந்த கோயிலுக்கு அந்த பக்கெட் இருக்கும். என்ன விக்கி கமல்? இந்த ஊர்க்காரங்களாம் அந்த தண்ணி தான் குடிப்பாங்க. என்ன குடிப்பாங்க? பால் தண்ணி. பால் தண்ணி இல்லை, அந்த பூரணி தண்ணி. அந்த தண்ணி பேர் என்ன? இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிறது தான் இந்த ஊர்க்காரங்க குடிக்கிற தண்ணி. தர்ம தண்ணின்னு வாங்க இந்த தண்ணிக்கு பேர். என்ன கமல்? வேறு ஆட்டுக்குட்டியில் உங்களை பார்த்தானே வருது வார். குட்டியாக இருக்கு வார் ஆட்டுக்குட்டிலாம். பேசுங்க. அங்கே என்ன இருக்கு? என்ன விளக்கு? கார்த்திகைக்கு அங்கே தான் விளக்கு போடுவாங்க. என்னது? சிவன் கோயிலா? வாங்க காட்டுங்க பாப்போம். குடைவரை வாங்க வேகமா போங்க. ஓகே வாடா. இந்த மலையிலேருந்து வர்ற தண்ணி தேங்கி தான் இந்த ஊருக்குலாம் விவசாயம் நிறைய நடக்கும். பார்த்தியா? கொஞ்சம் தூரம் தான் இருக்கா? எந்த பைய காட்டிட்டு போங்க, எங்களுக்கு பாதை தெரியாதுல்ல. இந்த கோயில் என்னது இது? ஏங்க சார்,
ம் போ முன்னாடி போ இந்த கேனை பிடிச்சிக்கோ. போப்பா அப்பா வீடியோ போடுறேன். சிவனை நீங்க பார்க்கணுமா இப்ப? ம் வாங்க. நீங்க கொஞ்ச நாள் இதுக்குள்ள ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்ப மேலே ஏறி வாப்பா. இப்ப மேலே ஏறி வாப்பா. ஏங்கய்யா வீடியோ போட்டிருக்கேன். ம் பார்க்குறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விளக்கம் கொடுப்பீங்கன்னு பார்த்தா மலையில் ஏறி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன காமிக்க போகிறீங்க? சிவனா ம் ஆ எங்கே இருக்காங்க? அப்படியா? ம் ம் பார்த்தாச்சு 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 பார்த்தாச்சு. நீங்கள் சாமி கும்பிட போகிறீங்களா? இருங்க வந்து வீடியோ போடுறேன். போய் என்ன வேண்ட போகிறீங்க சாமிகிட்ட? வாடாடே டக்குனு. ம் எல்லா பக்கமும் பார்க்கணும் உங்களுக்கு. இது என்னது? ஏன் கமல் விளக்கு. இது என்னது? எது? இதோ, தண்ணி. தண்ணின்னு எங்களுக்கு தெரியாதா? அந்த காலத்து ஆளுங்க இதில் தான் அம்மி மாதிரி யூஸ் பண்ணி மருந்து இதெல்லாம் அரைப்பாங்க. என்ன அரைப்பாங்க? மகந்தி இதுனா. இப்போ தண்ணி குடிக்கலாமா? இந்த சாமி பேர் என்ன? காளியம்மா. அந்த மேலே எழுதியிருக்குவார். என்ன எழுதியிருக்கு? காளியம்மாடா, மாரியம்மா இல்லைடா. ஆலியம்மா. ஆ இப்போ பூ போடுறாங்க. நவக்கிரகம். இப்போ இந்த இது அடிக்கலாமா? அப்பயே 9 நவக்கிரகத்தை செஞ்சுருக்காங்க. ம் சரி என்னடா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணடானா நீ வாட்டுக்கு விளாண்டுக்கிட்டு இருக்கா? இது என்ன கோயில்ரா? கோவில். சரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா முதல்ல. நீங்கள் இருங்க, நாங்கள் வந்திருக்கோம் வீடியோ போடுறோம். சொல்லு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணு இது என்னன்னு. சிவனு. சிவன் இது எனக்கு தெரியாதா? பக்கத்தில் எங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, இவங்க யாரு? இந்தா மேலே எழுதியிருக்காங்கல்ல, படித்து சொல்லு என்னது இது? லா லா கு கு லி லி சா சா இல். என்னது? லகுலீசர். அந்த பக்கம் இருக்கிறவங்க யாரு? இந்த படித்து சொல்லு. மிகி நீ படித்து சொல்லுமா. குடைவரை சிவன் கோவில். விக்கி படிக்கட்டும். விக்கி இது என்னம்மா எழுதியிருக்கு? படித்து சொல்லுமா. மேலே கி வி வி ம் நா ம் யா ம் கா ம் இர். என்னது? வினியா விநாயகர். வினியாகர். இதே விநாயகர் சிலை. எனக்கு தெரியும். கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க. ம் ம் பா அங்கிட்டு போய் பார்த்துட்டு வருவோம். நான் உள்ள போய் சிவனை கும்பிட்டு வா கும்பிட்டு வா. வினியர்னா இல்லையா? ம் இங்கிட்டு வேறு என்ன இருக்குது? மலை வேறு எல்லாமே இருக்கு. எல்லாமே என்ன இருக்குது? குகை இருக்கு. சரி தண்ணி இருக்கு. தண்ணினா என்ன தண்ணி? இருக்கு. என்னது? தீர்த்தம் ஒன்று இருக்குல்ல. தீர்த்தம் இருக்கா? தெரியுமா உங்களுக்கு பாதை? சரி போய் காட்டுங்க. இங்க தண்ணி தேங்கி இருந்தா ஆ மலை அங்கே சுற்றி வரணும். ஓ மழை தண்ணி இங்கே தேங்கி இருந்துச்சுன்னா இந்த பாதையில் நடந்து போக முடியாதா? ஓ மலையில் ஏறித்தான் போகணுமா? ஆ ஆமாம். அப்படியே போய் அங்கே சுற்றி வரணும். ஓ இங்கிட்டு போய் அப்படி சுற்றி வரணுமா? ம் ஆமாம். எந்த பக்கம் வேணாலும் போகலாம். ம் இப்போ அந்த பக்கம் போகலாம். வேறு என்னென்ன விலங்குலாம் இருக்குங்க? எல்லாமே இருக்கு. ஆமாம் ஆனை சிறுத்தைலாம் இந்த காட்டுக்குள்ளே இருக்கா உங்களுக்கு இந்த மலையில்? ஆ அப்போ இங்கே குளிக்கணும்.
ஒரு விளக்கு அன்னைக்கு போட்டாங்க. ம் அம்மாவும் டிவியில போடுவோம். முதல்ல படிங்க, நல்லா படிங்க. அதுக்கப்புறம் லீவு நாளில் கேமரா வாங்கி தரேன். நிறைய இடத்த சுற்றி பார்த்து அதுக்கப்புறம் வீடியோ போடுங்க, ஓகேவா? ம் என்ன கேமரா வேணும்? ம் யூடியூப் சேனல் மாமா இருக்காங்களே, ஆ அந்த மாமா கேமரா வச்சுக்காங்களே. சரி, நம்ம போடுவோம். ஆனால் மேக்ஸிமம் நம்ம படிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் யூடியூப்பில் போடுவோம், ஓகேவா? நான் தேர்டு போக முன்னாடி வாங்கிட்டாப்பா. கேமரா தானே வாங்கி தரேன். நீ நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடு, உனக்கு வாங்கி தரேன். எனக்கு உன்னோட நம்பர் 96 எடுத்தேன். 96 எடுத்தியா? சரி, எல்லாத்துலேயுமே 96 100 எடு, உனக்கு வாங்கி தரேன். பரும்பு கடிச்சு பொண்ணு வந்துச்சு. காஞ்சனா தேய் வரப்போகுது. ம் நிக்கி, இங்கே வா. இந்த படி. இந்த படி எதுவும் அமைக்கிறாத. இங்கிட்டு காட்டு, இந்த மலையை காட்டு. இந்த மலையில தான் கார்த்திகைக்கு விளக்கு போடுவாங்க. நாங்கள் இந்த எல்லா மலையும் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டு ஈவினிங் போகும்போது அந்த விளக்கு இருக்கிற இடத்த காட்டுறோம், ஓகே? இப்போ அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு போனேன். ஏன்ப்பா வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறேன். அங்கே ஒரு கோமாளி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறீங்க கோமாளி? மண்டியில் தண்ணி இருக்கிற இடத்த காட்டுறோம்னு இங்கே நின்று கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஏயா யோ, தீர்த்த தண்ணி, இந்த தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னையா? மழை பெஞ்சா இந்த மலையிலேருந்து நிறைய இடத்துலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மலைன்னு இல்லை, எல்லா மலையிலையுமே வரும். இது வந்து மழை தண்ணி இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. வா. சிவன் இது தீர்த்தம். இது என்ன தண்ணி தெரியுமா? இந்த பக்கம் பாருங்க. நம்ம எல்லா தண்ணியும் குடிச்சிருக்கோம். இந்த பக்கத்து அழகர் கோயில் தண்ணி, மீனாட்சிபுரம். ஆனால் நம்ம அருட்டாப்பட்டி இந்த தண்ணி அக்வாஃபினா, பிஸ்லரி, நீங்கள் எந்த வாட்டர் கேனை வேணாலும் எடுத்துக்கோங்க கம்பெனி. இது கால் தூசி கூட அந்த தண்ணிலாம் வராது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தம்பி தண்ணி டேஸ்ட்டாக இருக்குமா? பிடிச்சிருக்கோம்ல நம்ம. நாங்கள் இங்கே வரும்போதெல்லாம் இந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் எங்கள் வீட்டுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ன விக்கி, அந்த பக்கத்து எடுங்க, அங்கே பக்கத்தில் வந்து வீடியோ எடுங்க. தண்ணி எடு. நான் தண்ணி பிடிச்சி காமிக்கிறேன். தண்ணி பிடிச்சி காட்டுறீங்களா? காட்டுங்க. வாட்டர் கேன்ட்டாங்க. இதுதான் அந்த தண்ணி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் ஒரு சிமெண்ட் இருக்கு பாருங்க. சிவன் தீர்த்த தண்ணி, அருட்டாப்பட்டி தீர்த்த தண்ணி. இங்கே வந்தால் அந்த தண்ணியை குடிச்சிட்டு போங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். மூலிகை தண்ணி ஊறிக்கிட்டே தான் இருக்கும். வருஷம் முழுக்க அந்த இடத்துல தண்ணி இருக்கும். அத்தாப்பட்டி மலையினா சுத்தி காமிச்சிட்டோம். இன்னும் எங்க ஊர்ல இருக்க மலையினா காமிக்க போறோம். எங்க அத்தாப்பட்டி மலையினா காமிச்சிட்டோம். இன்னும் எங்க ஊர்னா சொர்க்கம். இனி எங்க ஊர்ல எவ்வளவு மலை இருக்குன்னு காமிக்கிறோம் பாருங்க. வேணும் வாழ்க்கைய ரசிக்கணும்னா பஜ்ஜி கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட வேணும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். கண்டது 1000 காவியம் வரும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். கண்டது 1000 காவியம் வரும்.